Taste the Daily. குடியரசு தினத்தையொட்டி பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அட்டாரி வாகா எல்லையில் மிடுக்கான நடையுடன் ராணுவ வீரர்களின் கம்பீர அணிவகுப்பை அடுத்து தேசிய கொடி இறக்கும் நிகழ்வு. நிகழ்ச்சியை கண்டுகளித்த ஏராளமான பொதுமக்கள். டிராவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பின் 2025ஆம் ஆண்டுக்கான கூட்டத்தில் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு சாதித்தது என்ன? மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பெருமளவில் முதலீடு ஈர்த்திருப்பதாக தகவல் வரும் நிலையில் தமிழ்நாடு ஈர்த்த முதலீடு எவ்வளவு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை மக்கள் விரும்பவில்லை என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி விமர்சனம். ஏழைகள், நடுத்தர மக்கள், அரசு ஊழியர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் திராவிட மாடல் அரசை வெறுப்பதாக விமர்சனம். யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. போடுவாங்களா? தொழிலாளர் போடுவாங்களா? முதலீட்டாளர் போடுவாங்களா? ஏழைகள் போடுவாங்களா? நடுத்தரவர்கள் போடுவாங்களா? திமுக எப்ப ஓட்டு போடுங்க? அரசு ஊழியர்களோட இந்த ஆட்சி வேண்டாம்னு சொல்றோம். ஆகவே இந்த ஆட்சி அவ்வளவுதான். குடியரசு தினத்தை அவமரியாதை செய்யும் விதமாக ஆவே நிர்வாகம் நடந்து கொள்வதை ஸ்டாலின் அரசு வேடிக்கை பார்ப்பதாக பால் முகவர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. ஆவின் பால் பாக்கெட்டுகளில் இந்திய குடியரசு தின வாழ்த்துச் செய்தி அச்சிடப்படுவது வழக்கமாக இருந்த நிலையில் திராவிட மாடல் அரசு அதனை கடைபிடிக்கவில்லை என கண்டனம். தமிழ்நாட்டில் கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் ஊரக திறனாய்வு தேர்வு மீண்டும் தள்ளி வைக்கப்படும் அவலம். பல்வேறு காரணங்களை சொல்லி உதவித்தொகைக்கான தேர்வுகளை தள்ளி போடுவதால் கிராமப்புற மாணவர்களின் கல்வி வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக பெற்றோர் வேதனை. பஞ்சாபில் தாக்குதலுக்கு உள்ளான தமிழக கபாடி வீராங்கனைகளுக்கு டெல்லி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தகவல். துணை முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி யாரும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படவில்லை என பேட்டி அளித்திருந்த நிலையில் உண்மைக்கு மாறான செய்தியை சொன்னாரா என மக்கள் கேள்வி. நெல்லை அருகே மது கொடுத்து வெளிமாநில இளம்பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்த அரசு ஊழியர்கள் 2 சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் அரசு ஊழியர்களே பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் அவலம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே ஆசை வார்த்தை கூறி 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய கல்லூரி மாணவன் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலை இருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் டியூஷன் மாஸ்டர் மீது போக்சோ வழக்கு பதிவு. திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பாலியல் தொல்லைகளால் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு. சென்னை திருவான்மியூரில் ஹெராயின் போதைப் பொருட்களுடன் அசாமைச் சேர்ந்த 2 சிக்கினர். திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அரசு மதுபான கடையில் ஏற்பட்ட மோதலில் கல்லூரி மாணவனுக்கு அரிவாள் வெட்டு. தமிழகத்தை இருளில் தள்ளிய திராவிட மாடல் ஆட்சியில் மாணவர்கள் போதைக்கு அடிமையாவதும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதும் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சொத்து தகராறு காரணமாக தம்பிகள் அண்ணனை வெட்டி கொலை செய்த அவலம் அரங்கேறியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான அச்சமின்மை காரணமாக கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் விமர்சனம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே முன்விரோதம் காரணமாக ஒருவர் வெட்டி கொலை. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் வேதனை.
சென்னை கொளத்தூரில் கர்ப்பிணியின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி 1 லட்சம் ரூபாய் பணம், செல்போன்கள் கொள்ளை. முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியிலேயே கொள்ளையர்கள் வீடு புகுந்து சர்வசாதாரணமாக கொள்ளையடித்துச் செல்லும் அவலம். சென்னை கோடம்பாக்கத்தில் தெருவில் நடந்து சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஐடி ஊழியர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் பகலில் ஐடி வேலையும் இரவில் செயின் பறிப்பிலும் ஈடுபட்ட அவலம். தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மத்திய அரசை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் டிராக்டர் பேரணி. விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட பெண்ணை கடத்திய வழக்கில் கடத்தல் கும்பலின் தலைவன் திமுக பிரமுகர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் கடத்தல், திருட்டு, வழிப்பறி போன்ற குற்ற சம்பவங்களில் சர்வசாதாரணமாக ஈடுபடுவது தொடர்கதையாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி மேற்பார்வையாளர் பட்டியலின் சமூகத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளரை மலம் அள்ளச் சொல்லி ஒருமையில் பேசியதால் பரபரப்பு. போலி சமூக நீதி பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் முதல் சமூக விரோதிகள் வரை பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் துணிச்சலுடன் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC 2வது சுரங்க நுழைவாயில் முன்பு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன் போராட்டம். உயிரிழந்த NLC தொழிலாளியின் குடும்பத்திற்கு நிரந்தர வேலை நிவாரணம் வழங்க கோரி வலியுறுத்தல். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் 11வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றும். 11 முறை கிராம மக்கள் தீர்மானங்களை நிறைவேற்றியும் ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளவில்லை என மக்கள் ஆதங்கம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ் சாத்தமங்கலம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கண்களில் கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டு நூதன போராட்டம் நடத்திய கிராம மக்கள். ஊராட்சியை நகராட்சியுடன் இணைத்து மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த கிராம மக்கள். எங்களோட கிராமத்தை பாத்தீங்கன்னா நகரத்துல இணைக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. எங்களோட கிராமமே பாத்தீங்கன்னா விவசாயத்தை நம்பிதான் இருக்குது. நகராட்சியா மாறும்போது இங்க விவசாயம் பாதிக்கப்படும், 100 நாள் வேலை இல்லாம போகும். அதனால எங்களுக்கு இதுல உடன்பாடு கிடையாது. எங்களோட கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்துதான் இதை நாங்க எதிர்க்கிறோம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கருப்பு மாஸ்க் அணிந்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த கிராம மக்கள். கிராமத்தில் எந்த ஒரு அடிப்படை வசதியையும் செய்து கொடுக்காத திராவிட மாடல் அரசை கண்டித்து பதாகைகளை ஏந்தி போராடிய கிராம மக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் கட்டிக்கானப்பள்ளி பஞ்சாயத்தை நகராட்சியுடன் இணைத்த ஸ்டாலின் அரசை கண்டித்து கிராம சபை கூட்டத்தில் போராட்டம் நடத்திய கிராம மக்கள். தங்கள் கிராமத்தை நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது, பெண்கள் விண்ணதிர கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டத்தில் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரி கிராம சபை கூட்டத்தில் கருப்பு கொடி ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். திமுக ஆட்சியில் தெருநாய்களை கருத்தடை செய்ய ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே எனவும் மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியுடன் சமய சங்கிலி ஊராட்சி இணைப்பதற்கு எதிர்ப்பு. கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த அந்த ஊராட்சி மக்கள் வயலில் இறங்கி போராட்டம். திருவண்ணாமலை அருகே நகராட்சியுடன் கிராமத்தை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற கிராம மக்கள். நிர்வாக திறனற்ற திமுக அரசுக்கு எதிராக மக்கள் போர்க்கொடி தூக்கியிருப்பதால் அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்கள் அதிர்ச்சி. திருவள்ளூர் மற்றும் விருதுநகரில் ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கக்கூடாது என கிராம சபை கூட்டத்தில் மக்கள் எதிர்ப்பு. மக்கள் விரோத அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு.
கரூர் மாநகராட்சியுடன் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களுடன் கிராம சபை கூட்டத்தில் மனு அளித்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரிடம் பிரச்சனையில் ஈடுபட்ட திமுகவினர். அதிமுகவினரை போலீசார் தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டதால் முன்னாள் அமைச்சர் வாக்குவாதம். சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொகுதியில் குடியரசு நாளிலும் கொடிகட்டி பறக்கும் மது விற்பனை. பாட்டிலுக்கு ₹100 முதல் ₹150 வரை செய்து கல்லா கட்டும் கரூர் கம்பெனி. புரியல. அது சரக்கு பேரு கிருஷ்ணகிரி அருகே சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 2 லாரிகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு, மேலும் 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மர்ம நபர்களால் கோவில் சிலை உடைப்பு. திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சமூக விரோத சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. குடியரசு தினத்தன்று திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் கள்ள சந்தையில் மது விற்பனை படுஜோர். திமுக ஆட்சியில் காவல்துறை கையூட்டு பெற்றுக்கொண்டு வேடிக்கை பார்ப்பதால் மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மின் வயர் அறுந்து விழுந்து கருத்தில் சிக்கியதால் கூலி தொழிலாளி உயிரிழப்பு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் மின் வாரிய அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 34 பேர் இலங்கை கடற்படையால் சிறைபிடிப்பு. மைனாரிட்டி பாஜக திராவிட மாடல் ஆட்சியில் மீனவர்கள் கைது நடவடிக்கை தொடர்கதையாகி வரும் அவலம். மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டி கிராமத்தில் உள்ள முனியாண்டி சுவாமி கோவிலில் 90வது பிரியாணி திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. 2500 கிலோ அரிசியில் அசைவ பிரியாணி தயார் செய்து மக்களுக்கு சுட சுட பரிமாறிய இளைஞர்கள். ஈரோட்டில் இலவச மகளிர் அரசு பேருந்தில் பெண்களிடம் கட்டணம் வசூலித்த நடத்துனர். மறைமுக வசூல் வேட்டையில் ஈடுபடுவதுதான் மகளிர் இலவச பயணமா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளத்தில் அருங்காட்சியகம் அமைக்காமல் அரசு புறக்கணிப்பு. மக்கள் விரோத திமுக அரசு தொடர்ந்து புறக்கணிப்பதாக புகார். சென்னை காசிமேடு மீன் சந்தையில் தரமற்ற மீன்கள் பறிமுதல். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அசைவங்களை சாப்பிடவே அச்சப்படும் மக்கள். மாணவர்கள் விவரங்களை யூரைஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதால் ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்து. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் மாணவர்களுக்கு பாடம் நடத்த முடியாமல் ஆசிரியர்கள் திணறுவதால் கல்வி பாதிக்கும் அபாயம். குடியரசு தின விருதுகளில் உத்தரப்பிரதேச காவல்துறை 95 பதக்கங்களுடன் முதல் இடம். தமிழ்நாடு காவல்துறைக்கு வெறும் 23 பதக்கங்கள் மட்டுமே கிடைத்துள்ள அவலம். புதுடெல்லியில் தேர்தல் வாக்குறுதியாக மாணவர்களுக்கு மெட்ரோ ரயிலில் பயணிக்க இலவசம் என பாஜக தேர்தல் பிரச்சாரம். இலவசங்களை எதிர்ப்பதாக விளம்பரம் செய்த மைனாரிட்டி பாஜக அரசின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. நீட் தேர்வில் தேர்வு நேரம் 3 மணி நேரமாக குறைக்கப்பட்டிருப்பதும் ஆப்ஷனல் கேள்விகள் ரத்து செய்யப்பட்டதும் மாணவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்வு நெருங்கும் நேரத்தில் இத்தகைய மாற்றங்களை செய்வதால் மாணவர்கள் குழப்பமடையும் பதட்டமடையவும் வாய்ப்பு இருப்பதாக கல்வி ஆர்வலர்கள் வேதனை. பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதி அமைச்சகம் ஆண்டு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய தயாராகி வரும் நிலையில் சுகாதார செலவினங்களில் ஜிஎஸ்டி நிவாரணம் வழங்க வேண்டும் என முதியோர்கள் கோரிக்கை. அனைத்து மருத்துவ விற்பனைகளிலும் ஜிஎஸ்டியுடன் சேர்த்து தங்கள் சேமிப்பு மற்றும் கடின உழைப்பால் சம்பாதித்த பணத்தை வழங்குகின்றன என வேதனை.
தெலங்கானா மாநிலம் வாரங்கலில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி ஆட்டோக்களின் மீது கவிழ்ந்த விபத்தில் குழந்தை உட்பட 7 பேர் உயிரிழப்பு. மது போதையில் ஓட்டுநர் லாரியை இயக்கியதால் ஏற்பட்ட சோகம். மத்திய பிரதேசத்தில் உள்ள 7 மாவட்டங்களில் இருந்து ஒரு ஆண்டில் பறிமுதல் செய்யப்பட்ட 80,000 கிலோ போதைப் பொருட்கள் அழிப்பு. தெய்வீக தலங்களில் மதுவிற்கு தடை என விளம்பரம் செய்யும் பாஜக ஆட்சியில் போதைப்பொருள் பிரச்சினை தொடர்கதையாகி வரும் அவலம். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் சாம்பியன் பட்டம் வென்றார். உலகின் நம்பர் 1 வீரரான ஜானிக் சின்னரின் 2வது ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட் ஸ்லாம் பட்டம் இதுவாகும்.